உயிர் பிச்சை கேட்டது, உயிர் பிச்சை கொடுத்தாச்சு. உண்டா இல்லையா? அதே மாதிரி இந்த ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு கடன் பிரச்சனை தலைக்கு மேல ஏறி நிக்குது, அதுபோக சொத்து பிரச்சனைகள் நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறையா? என்னை நம்பி நில்லு, நல்லது தரனாயா, உயிரை எப்படி காப்பாற்றி கொடுத்தனும் அதே மாதிரி சொத்துக்குமே சிக்கல் இல்லாத விடுவிச்சு தரப்போம். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாமாயே. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற ஒன்றரை வரை நீங்க போடலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வருமான ரீதியா சில சிக்கல் சந்திச்சு நிக்கிறாயா. ஒரு பணம் வந்து 9 பணம் திண்டமாயி மொத்தத்துல இது கைவிட்டு போயிருமோ போகாதான்னு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன். கைவிட்டு போகாம மீட்டு போகாமலே ஏன் கவலைப்பட்டு கிடக்குறேன்? நீ நம்பி வந்துட்டீங்களா? இந்த கருப்பு கோட்டையில கொடிநாட்டு சந்திரனாயா கொடுத்தனாயா பத்திரம் வச்சுக்க, ரசபோட் வச்சுக்க, செல்வாக்கு போக்குவரத்துல வச்சுக்கா கூட. ஐயா, கோட்டையில் இன்னைக்கு உண்டாவது வெளியே சிரிச்சு நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு 4வது கைவிட்டு போட்டியா? இன்னைக்கு தொழில் முறையும் கைவிட்டு போயிடுது, இன்னைக்கு வருமான ரீதியாவும் கைவிட்டு போயிடுது, தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு, இல்லத்துலயும் இன்னைக்கு நிம்மதி இல்லையா? இது நல்லபடியா என்னென்னமோ நடந்து போச்சு, இதுக்கு நல்லது குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற மரபொருளா பேசுறேன். புரியுதா? பயப்படாத, இனிமே கொஞ்சம் உஷாரா பழச்சு. நான் இருக்கிற தைரியமா இல்ல, எந்த விதத்துல சேதாரம் இல்லாம உங்க காரியத்தை காப்பாற்றி நடத்தி தர வேண்டியது எம்பொறுப்பு. ஒப்படைக்கிற நேரு புரிஞ்சுதா? முதல் சிக்கலுக்கு விட தர்ற, அப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்துற. போதுமா? ஐயா, அங்க கருப்பு கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்றதாங்க இல்லையா? இன்னைக்கு காரியம் சேதாரமா போச்சப்பா. இந்த சேதாரமான காரியத்தை எனக்கு சிக்கலால் முடிச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிற மரபெல்லாம் பேச. புரிஞ்சுதா? குடும்பத்தில் நிம்மதி இல்ல, வெளியும் நிம்மதி இல்ல. இது மீட் மரபெல்லாம் சொல்ல புரியுதா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பார்த்துக்க, ஒரு பக்கம் கை கொடுக்கல, கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. நல்லா சொல் பேச்சு. புரிஞ்சுதா தாயி? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அந்த ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து கையெழுதிட்டீங்களா, எதை கழிக்கணும் எதை சேர்த்தோன்னு எனக்கு தெரியும். அதை சாதிச்சும் போடலாம். புரிஞ்சுதா? இந்த கருப்பனுடைய ஆட்டத்தை பார்த்துக்கோ. தொழில் ரீதியா நீ கூட வர, நீ ஒரு பணத்துக்கு 9 பணம் பெரிய கொடுப்பேன். கொஞ்சம் உஷாரா போல. புரிஞ்சுதா? கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்துட்டு நிக்கிறிய. கடன் காமிக்கிற வருமானத்தை எச்சு பண்ணி போடலாம், ஆட்டைக்கு போடலாம். அப்படி போதுமா? பத்திரம் வச்சுக்க. தாயே மங்களையா சேதாரம் இல்லாத நீ காப்பாற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? வீணாம் படா. புரியுதா? என்னை நம்பி வந்து கையேந்தி நிக்கிறியாயா? மருத்துவத்துல என்னென்னமோ போட்டு குழப்பறாங்க. நான் மருத்துவத்தை சொல்றதெல்லாம் நெசந்தா, அதெல்லாம் ஒரு தப்பு இல்லையாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் என்றதுக்குள்ள விட உயிருக்கு பங்கம் எல்லாம் போட்டு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாயா? இவனுக்கு அடியானுக்கு தீர்க்காயுசு போட்டு பேரு வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. அடியா தாயி காரியம் சேதாரமாய் நிக்கிற, சவால் போடுது. சவாலுக்கு விட கொடுக்க முடியாம அவமானத்தை செஞ்சுட்டு நிக்கிறாயா இல்லையா? ஒரு நிமிஷம் பொறுத்து இருந்தா இத்தனை சிக்கல் வந்து சேர்ந்திருக்காது. இல்ல 2 பேருமே புரிஞ்சுக்காம இன்னைக்கு பட்டியல நீ சேதாரமாகி உள்ள அளவு வெளியே சிரிச்சுட்டு நிக்கிறாயா? இது எப்படியோ சிக்கல் எல்லாம் கொண்டு என் பட்டியல சேர்த்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறையா தாயி? அது எல்லாம் நல்ல தங்கங்கதான். தங்கம் இன்னைக்கு தகரா போய் நிக்குது, எல்லாம் சொல் பேச்சுல எல்லாம் இன்னைக்கு பட்டி படங்கி நிக்குது. மரபெல்லாம் பேசிட்டு பாரு. புரிஞ்சுதா? அந்த பொண்ணா போடுற ஆட்டத்தினாலதான் இன்னைக்கு பொம்மை இங்க விளையாண்டுட்டு இருக்குது. பயப்பட வேண்டாமாயா? அத்தனையும் தீர்த்து உன் கையில கொண்டு ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு தலைக்கு மேல சொம் சேர்ந்து போச்ச, சுமையும் மறக்கிறதுக்கு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்கிற பட்டி மறு நிமிஷம் நிம்மதி இல்லாத நிக்கிறாயா? மொத்தத்துல அலங்காரமா அந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு நிக்கிறியாயா? இந்த 6 மாச காலத்துல வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்குது. இதை மீட்டு கொடுத்து என் பட்டியை பூத்துக்கோங்க நந்தவனமா மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? மீட்டு போடலாம், கைப்பற்றி தந்துடுறேன். ஒண்ணு பயந்துட்டு நிக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் இந்த உண்மை இன்னையில இருந்தே வர்றது கம்முன்னு. புரிஞ்சுதா? பாடம் கப்பிச்சு எப்படி என்ன இருக்கிறது தெரிய வச்சு அப்படி சொல்ல முடியும். இதை நீ போக்குவரத்துல இது வச்சுக்கணும். அடியா தாயி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இல்லடமும் சரியில்லை உள்ளமும் சரியில்லை உண்டா இல்லையா? இன்னைக்கு ஒரு வட்டி அத்தனையும் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? ஒரு பணம் வந்தா 2 பணம் தண்டமாய் நிக்குது. அது போக ஒண்ணுக்கு ஒண்ணு ஓடியாட்ட தூரியாட்ட சிக்கலு இப்படி பல தொந்தரவு நிக்குது இல்லையா? ரொம்ப வாய் கொஞ்சம் குறையோடுமே. சொல்றது புரியுதா? புரியுதா? 6 பேரை தப்பு சொல்லி என்ன பண்றது? எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு அனுசரிச்சு போனாதான் குடும்பம் உண்டா இல்லையா? சரி. அது போக இன்னைக்கு இல்லத்துல என்னென்னமோ நடக்குது. அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா?
அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையாப்பா. நீங்களா நினைச்சுக்கிட்டே இப்படி அதெல்லாம் அதை வச்சுட்டாங்க இதை வச்சுட்டாங்கன்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதப்பா. நான் இருக்கிற தகுதிமான் இல்லை. உங்க வட்டி பூத்துக்குழுங்க நந்தவனம் அமைட்டு எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சு வருமானத்தை காமிச்சுட்டு எல்லாமே மாறி போயிடும். புரியுதா? வருமானத்தை கொடுத்துடலாமாயா? இன்னைக்கு பத்தாக்குறையினால்தான் இன்னைக்கு சரக்கு சங்கடம் வந்து நிக்குது. ஒன்னும் கவலைப்படாத. வருமானத்தை பெருக்கி கொடுத்துறனாயா? இல்லத்துக்குள்ளார எல்லாம் எந்த செய்வன பொருளும் இல்லை இருந்தா நான் சொல்லிடுவேனாயா? நீ நம்பிக்கொண்டு காசு பணத்தை இறக்காத. என்னை நம்பி நில்லு. கட்டுப்பத்துல முகபத்திலே வைக்கிற. நீ போக்குவரத்துல வச்சுக்கா. ஐயா உனக்கு சேர வேண்டிய சேர மாட்டேங்குதா? இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ளார காரியம் கை கூட மாட்டேங்குத. இல்லையா? இத நல்லபடியா நீயும் 1000 முயற்சி பண்ணி பண்ணி பாக்குற முடிகிற வாரத்தில் நின்று போயிடுது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து நீ நினைச்சபடி நடத்தி கொடுன்னு கேட்டு நிக்கிறேன். இல்லையா? குத்து காமிச்சிடலாமா? காது கேட்காத. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். உன்ற காரியத்தை முடிச்சு நடத்தர தகுதி மனு குத்து காமிக்க சொல்லிடுங்க. புரிஞ்சுதா? ஆதாய ரீதியாவும் சில குழப்பத்தை போட்டு நிக்கிறாயா? அந்த குழப்பத்துக்கு கூட வந்து நிக்கிற சில காரியத்தை கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிற. இல்லையா? இல்லத்துக்குள்ள ஒரு காரியம் நடத்தணும்னு என்னை விரும்பி வந்து கேட்டுட்டு நிக்கிற. இல்லையா? நான் தான் உத்தரவு கொடுத்துட்டு நடத்து. குழப்பத்தில் நிக்கிறிய வருமானம் பத்த மாட்டேங்குது. ஏதாயி இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. சிக்கலா கிடக்குது. இதுக்கு எப்படி கை முதல் கையிட்டு நாம் மாற்றி கொள்ளலாமா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிற. கை முதல் விடுறதுக்கும் சங்கட்டம். தொழில பெருக்கலாமா? சரி, தொழில பெருக்கிற நீ கண்ணு கருத்துமா தொழில் இறங்கு. சரி, அது மூலமா கடன் தீர்த்து போடலாமா? சரி, சொத்தை கைவிட வேண்டாம். சரி, நான் இருக்கிறேன். சரி, வட்டி பெருக்குது பால் பங்குது போ. புரிஞ்சுதா? திருவிழாக்களோ வேலைகளை கொண்டு ஒப்படைக்கிறேன். சரி, கொஞ்சம் கண்ணு கருத்துமா செய்யும். சரி, முடிச்ச முயலுக்கு 3 நாள் நிற்க கூடாது. சரி, கொஞ்சம் நீயும் இறங்கி வரணும். சரி, இறங்கி வா. கூட வந்து நிக்கிற அனாமத்த ஆதாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தரப்போம். போக்குவரத்துல வச்சுக்கோ. அடியா கருப்பங்கோட்டையில் இன்னைக்கு தொழில் எல்லாம் சின்ன பின்னப்பட்டு வந்து நிக்கிறீங்க. உண்டா இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்லாத வந்து நிக்கிறீங்க. ஒரு பணம் வந்து 9 பணம் தண்டா சாணேர்னா முளைஞ்சிருக்குது. வட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முறைக்கு தலைக்கு மேல சுமசேன் சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு வட்டி தத்தளிச்சு நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அது போக இன்னைக்கு மன ரீதியா பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா? தாய் தப்புமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறைப்பட்டு கும்பிட்டு இருந்தியா? என்ற பிறந்தவங்கிட்ட கும்பிடு, விடாத கும்பிடு. புரியுதா? பயப்பட வேண்டாம். இதுல சில சிக்கல் இருக்குதப்ப அந்த சிக்கலை நான் விடுவிச்சு தரேன். போதுமா? முகம் பார்த்து முத்தா நடத்தி போடுறேன். போதுமா? ஒரு மலத்தேவாதி கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? இல்லையே 10 வந்து நிக்குதே. கொஞ்சம் கையேந்தோம். புரியுதா? ஒரு கவலைப்பட வேண்டாம். பார்த்துக்கிற நீ தகுதிமான் இல்ல. இத்தனை நாள் அவங்க கும்பிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு மனசுல நினைக்க கூடாது. அவன் தான் எங்க கரை காமிச்சுக்கிறான். அதனால நம்ம விடாத கும்பிடு. போதுமா? இந்த பிடிச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்கிற. அடியா நீயும் குழப்பி பெத்த கண்ணையும் குழப்பி என்னையும் குழப்புற. இல்லையா? அடியா உன்னை டாக்டர் ஆக்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு டாக்டர் ஆக்கியாச்சு. இன்னும் மேல் படிப்பு படிக்கணும். அதுக்கு உண்டான முயற்சி நான் பண்றேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நானும் அதைத்தான் சொன்னேன். புரிஞ்சுதா? அந்த தொழில் விட்டுட்டு வேற தொழில் போலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ற தங்கம் சொன்ன மாதிரி வேலை கோட்டுதான். புரிஞ்சுதா? அதே மாதிரி பரிச்சு எழுது தட பாஸ் பண்ணி கொடுத்தற. பாஸ் பண்ணி கொடுத்து நீ நினைச்சபடியே எதிர்பார்த்தபடியே காலை சமைச்சு படிப்பை முடிச்சு சம்பளத்தோடு நிறுத்துற. போதுமா? போ நிக்குதப்பா. அடியா உன்னையும் முடக்கி உன்ற பட்டியும் முடக்கி இன்னைக்கு இல்லத்தையும் இன்னைக்கு சின்னாபனப்படுத்தி வச்சுட்டாங்கப்பா. இல்லையா? அங்க இன்னைக்கு சாணேர்னு முளைஞ்சரிக்கு நிக்கிறாயா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி கடன் சுமை ஏறி போச்சு. உடம்பு ரீதியா தொந்தரவு. இன்னைக்கு பட்டி சேதாரமாயி மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாமப்பட்டி பெரும்பட்டியா நிக்கிறாயா? நூத்துக்குழுங்கு நந்தவனமா அந்த பட்டி இன்னைக்கு முள்ளும் போதரமா சூழி போச்சு. எடுத்துன்ற பட்டி வாழ வச்சு தர தகுதிமான் இல்ல. இத சில பேருக்கு பாடம் கப்பிப்ப. அதே மாதிரி எதிரி அல்லையில பொத்து அழகு சூடு போட்டு அடையாளம் காமிக்கிற தகுதிமான் இல்ல. என் பிரபலம் படாத சேதாரம் இல்லாம படிக்க முடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கொள்ளு. ஓ பொன்னாலுமே
நீ அடியானமே இந்த அலைய ஓட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன வளர்த்த பெண்ணா கடை காமிச்சதுக்கு நீ தொழில் முறைக்கே போயாச்சு. இவன் ஒண்ணுமே சோறு தண்ணி நீங்க மாட்டேங்கிறான், குடும்பம் மறக்க மாட்டேங்குது. அதனால நீயே பாத்துக்கோ, அப்பங்கிட்ட போய் சொல்லிட்டு பறந்துட்டான். தாயி அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க ஐயா. அதெல்லாம் தங்கத்துக்கு கண்டோமல் தானே ஒழியா, மற்றபடி வேற குறையெல்லாம் ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுதா? இன்னி 13 நாள்ல அவனை நீ நினைச்சபடியே சாப்பிட வச்சு, விளையாட வச்சு, ஓட வச்சு இங்கே வளர்த்து கொஞ்ச நாளைக்கு அங்க விட வேண்டாமா ஐயா? கொஞ்ச நாளைக்கு நீயே வச்சு நீங்க காப்பாத்து, மற்றதை நான் பாத்துக்கிறேன். ஒரு நாளுக்கு தொழில் அமையுது. புரியுதா? அது போக வாகனம் நீ பண்டம்பாடி ஒவ்வொன்னா சேர்த்திட்டே இருக்கியா? சேர்த்திட்டே இருப்பனாயா? பட்டி பெருகுது, பால் பொங்குதுன்னு சொன்னேன் நடத்து. அதே மாதிரி அடியா என்ன ஆதாயம் வேணுமா? ஒரு பக்கம் எதிர்பார்த்து நிக்கிற கவனையா நிக்குது இல்லையா? அம்மாவாசைக்கு அது முடிச்சு கொடுத்தனாயா? இங்க வா, இத போக்குவரத்துல வச்சுக்கா. ஐயா காரியை கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும், அதே மாதிரி நீ இன்னைக்கு அக்னி முனை மேல நின்றுட்டு இருக்கிறியே. தொட்டதெல்லாம் நட்டம் காரி மத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முறைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் மறக்க முடியாம வீண் நம்ம பட்டு இல்லையா? இதை மீட்டு கொடுத்து எங்க பட்டியல கொண்டு ஒப்பனைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஏமாண்டு போல பொழைச்சிட்டிய, கத்ததெல்லாம் தண்ணி வெடுத்ததெல்லாம் பாருங்க, பயப்படாத, பார்த்துடலாம். நான் பாரு அபியான்னு புரிஞ்சுதா? முன முடியாத கொண்டு ஒப்படைக்கிற மத்த காரியத்துக்குமே கூட வந்து நிக்கிற தூஞ்சி அரங்க வா, நான் வர்றேன். அடியா கருப்பு கொஞ்சம் சோதனை போட்டுட்டுனா ரொம்பவே சோதனை போட்டுட்டேன் இல்லையா? இடுப்பார் கைப்பிள்ளையா வருவான்னு கருப்பனை யாருமே நினைக்காதீங்க. ஆக்ரோஷக்காரனாயா புரிஞ்சுதா? இல்ல அப்படின்னா இன்னைக்கு வெள்ளாம பாச்சு உன்னோட சேர்ந்தது எத்தனை பேர் வராங்க, அள்ளி படி இழக்கா இல்லையா? உனக்கு மட்டும் சோதனை பண்ண நான் போட்ட சோதனைகள் எல்லாம் என்னை கையேந்தா முட்டை காட்டி நான் திரும்பி வந்துட்டேன். புரிஞ்சுதா? இனிமேல் அந்த தப்பு நடக்காம பாத்துக்குவியா? பயப்படாத. அங்க இருக்க ஒரு காலுக்கு 9 கால் பெருக்கி தரனாயா? இப்ப வாழையில கொஞ்சம் லாபத்தை கம்மி வந்து நிக்கிற. ஓ 100 மரம் இருந்ததுன்னா 25 மரம் தார் தள்ளி நிக்குது. 60 மரம் தள்ளலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி நீட்டிட்டு நிக்குது. மத்த மரம் எல்லாம் முளைக்கறிக்கு நிக்குது இல்லையா? இதை நல்லதையும் கொடுத்து எல்லாமே பெருக்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறோம் இல்லையா? 3 நாள் 72 மணி நேரம் எனக்கு நேரம் கொடு. பட்ட மரம் தலையுது போ, புரியுதா? பட்ட மரம் தலையுது. இந்த பாலத்துக்கு இப்ப கோட்டை வந்து நிக்கிற தகுதிமா நெல்லு எல்லாமே காமிச்சிடலாம். அதுல வருமானத்தை காமிக்கனாயா? கொஞ்சம் கடைஞ்ச போய் மாத்திக்கா, மறுபடியும் வெள்ளாம இல்ல ஒரு கொடி போடு, கூட வந்து நிக்கிற வருமானத்தை காமிக்கிற சிக்கலை வீட்டு கொடுத்துற போதுமா? என்னை உடாப்படியா பிடிக்கும். இந்த பிடிச்சுக்கோ, இத பத்திரம் வச்சுக்க. முடிவு கட்டு அப்படின்னு வந்து என்ற தங்க நிக்குது இல்லையா? தாயி நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முயற்சி அத்தனையுமே தோல்வியா போய் நிக்குது இல்லையா? தாயி நாம் இதை கவனிக்கிறதா பொழப்ப கவனிக்கிறதா என்னதான் பண்றது அப்படின்னு தெரியாம நீ முடிச்சுட்டு உடனே கண்ணீர் விடுறத போத்துக்க முடியாம நீ நிக்கிற. இங்க இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்குது இல்லையா? தாயி எம்பருக்குள்ள விட்டுருவியா? நான் சொன்ன வார கருவுக்குள்ளார தீர்ப்பு நான் உடைச்சு பேச மாட்டேன். நீங்க முயற்சி பண்ண வேண்டாம், நீ உற்று. நீங்க நினைக்கிறது வேற, கருப்ப நினைக்கிறது வேற. புரிஞ்சுதா? அட்டைக்கால கம்முனு ஏதா தாயே எத்தனை நாளைக்கு நீயே புரிஞ்சுதா? என்ன எங்கிட்ட வந்து நின்னதுக்கு அப்புறம் போய் தலை குடியதா? அதான் நான் இருக்க தகுதி மண்ணில் உனக்கு என்ன தீர்ப்பு தரோன்னு அவசரப்படுறாரு. புரியுதா? என்ன தீர்ப்பு தரோனுங்கிறது எனக்கு தெரியும். இந்த சொன்னது புரிஞ்சுதா? சிங்கமா நிக்கிறத தலைகுனிய வைக்கலாம், சிலதெல்லாம் அடங்காம போய் நிக்குது. மரபெல்லாம் பேசிட்டு நிக்கிறேன், அடைக்கு போடலாம். கருக்கு இருக்குன்னு பயமா நிக்கிறியா? அந்த பயத்தை நீக்கி தந்துடுறேன். பயக்க வேண்டிய பயக்கு பத்திரா வச்சுக்க. அடியா தாயி கொஞ்சம் நம்பிக்கை நம்ப இல்லாம வந்தா பண்ணா நீங்க வருமா வா போலாம் அப்ப கிட்ட அப்படின்னு கேட்டு அவளையே நான் கேட்டுட்டேன் இல்லையா?
மத்த தேவாதியாட்ட நினைச்சாத ஐயே புரிஞ்சுதாப்பண்ணா நினைக்கணும். சத்தி வாக்கா இல்ல பொய் வாக்கா அப்படி நினைக்கணும்ல. 20 தலைக்கட்டா பூமிக்குள்ள சிறக்கணும் எடுத்துக்கிட்டாயா புரிஞ்சுக்கோ. இந்த தங்கத்தை பிடிச்சி இன்னைக்கு கலியுகத்துல வர்றவையில வாழ வச்சுட்டு இருக்கிற புரிஞ்சுதா. 3 சொல் நம்பி நிப்பியா? எடுத்த ஏடு அடியா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறனோ அதே மாதிரி உன்ற இல்ல மத்தனை தத்தளிச்சுட்டு நிக்கிறாங்க. ஒரு பணம் வந்தா 10 பணம் தெண்டம். ஒண்ணுக்கு ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கல் இல்லையா. சாணியா முளைஞ்சிருக்குது. என்னென்னமோ முடிவுல வந்து நிக்கிறாயா. மரபெல்லாம் பேசுறது உடனே உடச்சு போடுவேன் புரிஞ்சுதா தாயி. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா. நீ ஒரு முடிவெடுத்து நிக்கிற, அடியான ஒரு முடிவெடுத்து நிக்கிறான் என்ற முடிவு கொடு. எல்லாம் விண்ணப்படுத்த வேண்டாமாயா. இந்த அங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற சில சிக்கல் இருக்குதப்பா, அந்த சிக்கலை நான் எடுத்து தரேங்க புரிஞ்சுதா. அவசரப்பட்டாதீங்க 2 பேருமே. இந்த கருப்ப கோட்டையில எப்படி நடத்தணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஊத்துக்கு நந்தமனமா வைக்கிறது நாயா போதுமா. அதே மாதிரி நீ வருமானத்துக்கு காய்ப்பு கொஞ்சம் உஷார பிடிச்சிக்கியா தாயி. நீயும் அப்படித்தான் கோபத்தை காமிக்க கூடாது புரியுதா. கருப்பம் தான் கோபக்காரர் அப்படின்னா நம்பி பாருங்களா அதை விட கோபமா இருக்குது. எல்லாம் பொறுத்து போகணும் புரியுதா. இதுக்கு சில சூழ்நிலை இருக்குதாயா அதை அப்படின்னா நடத்திடலாம் புரியுதா. தாயார ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்டு இருந்திய வந்து நிக்கிறாள வார் வந்து நிக்கிறா பாரு. கால் நிறைய கொலுசு போட்டு பச்சை சேலை கட்டி மணிமகுடத்தோட என்ற ஆயா வந்து நிக்கிறாளா. நிக்கிறா 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 நிக்கிறா. கையேத்தி கும்பிடாயா விட்டுறாத. மேல அக்கறை இல்லாம வந்து இங்க நிக்கிறா. கோபத்துல வந்து நிக்கல. லங்கத்தை காப்பாத்தி கொடுன்னு சொல்லி வந்து நிக்கிறா. முதல் வேலை போன உடனே குடும்பத்தோட போய் ஒரு தீபம் போட்டு என்ன ஒரு கனி ஒன்று வச்சு ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு போய் ஆயாளுக்கு போட்டு கும்பிட்டு போட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நான் செய்வேன். எல்லாத்தையும் ஒண்ணு செஞ்சு கொடுத்துடலாம். வர வேண்டியதை வர வச்சு கொடுத்துடலாம். கழிக்க வேண்டியது கழிச்சு கொடுத்துருவோம். மரபுல சொல்லிட்டு முடிச்சுதா. பத்திரமா வச்சுக்கோ. ரொம்ப செமக்க முடியல என்னால. ஆனால்தான் நீ ரொம்பவே முதல்ல செமந்துட்டு வர்ற. அதனால உனக்கு இந்த செமையை சேர்த்திடலாமா இல்ல செமை இறக்கிடலாமா? இறக்கிடலாமா? அதுவோ உடம்பு ரீதியாம தொந்தரவு இருக்குதாயா இல்லையா? அடியா இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மாநிலம் புரிஞ்சுதா. உடம்பு ரீதியா சில தொந்தரவு இருக்குது. அந்த தொந்தரவை மீட்டு கொடுத்துறேன். கொண்டு போய் செலவு பண்ணிட்டு கிடக்காத. மந்திர மாயம் அது இதுனால கொண்டு போய் காசு இறக்கிறாத. 10 பணம் செலவு இல்லாம மீட்டு கொடுத்துறேன். கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டு இருக்கிறேனாயா. குறும்பையும் அடைக்கி போடலாம் புரிஞ்சுதா. அட என் பட்டியல வந்து கையேந்திட்ட குறும்புன்னா எல்லாத்துக்கும் தெரியும் புரியுதா. அதை மாத்திக்கோணும் என்னதாயி. அது போக இல்லத்துக்குள்ள வருமானமும் பத்த மாட்டேங்குது. கடன் சுமை ஏறி போச்சு. கடன் தெரியல. தடம் போய் இப்ப நிக்குது உண்டா இல்லையா. இதை மீட்டு என்ற பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. ஓட்டி மகனே ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு ஒரு புதுப்பாதை காமிக்கிறது. அந்த புதுப்பாதையில் போ. உனக்கு வருமானத்துக்கு வெளியே கொடுத்துற. சிக்கலையும் முடிச்சு போடலாம். உன்ற மனத்தில் இருக்க வியாகுலத்தை முடிச்சு கொடுத்தாரு. இது நீ போக்குவரத்து வச்சுக்கோ வாகனத்துல வேண்ட பக்கம். தாயி என்னென்னமோ நினைப்பு நினைச்சுக்கிட்டாயா என்றதாங்கா. அந்த நினைப்போம் நினைக்கக்கூடாது. தாயின் தவப்புமா நான் இருக்கேன்னாயா. இன்னைக்கு பெரும் கஷ்டத்துல வாக இங்க வந்து நில்ற. அதுக்குள்ள போயிட்டான் பாரு. நீயே இந்த வயசுல இவ்வளவு சிரமம் இல்லையா தாயி. அங்கதான் அப்படி நான் இங்கேயும் இப்படி பயப்படாதியா. தாயின் தகப்பனும் நான் இருக்கிற தகுதிமான இந்த பாலத்துக்கு இருப்பேன். உனக்கு தகப்பன் நானாயா. என்னை நம்பி நில்லு. என்ன என்ற திருநாளுக்குள்ளார ஒரு மடிக்காமிச்சு தந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ அப்பப்போ வந்து கையெழுத்து போ. இந்த பாலத்துக்கு அப்புறம் பொய்ச்சாமி நினைச்சுக்கோ. ஓ மீட்டு கொடுத்தாருந்தா பத்திரா வச்சுக்கோ.
தாயே சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? இந்த பாதுகாப்ப குத்து போட்டு தர நேரம் ஆயிடுதாயா? எடை போட்டுட்டு நிக்காத, புரிஞ்சுதா? நீ நம்பி நில்லு, எந்த நேரத்துல எது நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும், நடத்தி கொடுத்த அப்படி, புரிஞ்சுதா? இது சமாளிக்க முடியலையா? வட்டி அத்தனை இன்னைக்கு 4 பக்கம் ஈட்டி போயிதாயா இல்லையா? இன்னைக்கு சில விஷயம் கைப்பற்ற முடியாத முடிச்சு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லு இல்லையா? மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும் பட்டியா நிக்குது. தொழில் முறை இன்னைக்கு சின்ன பின்ன பட்டு நிக்குது. வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. 4வது உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்குது. மொத்தத்துல இன்னைக்கு பட்டி படைக்கு நிக்குது. இதுக்கு பேர் வாங்கி கொண்டு கேட்டு நிக்கிறேன். சமாளிக்க முடியாம என்ற ரங்கத்துக்குள்ள மத்தவங்களையும் சீண்டி பாக்குறாங்க இல்லையா? அதையும் மீட்டு போடலாமாயா? இருக்கிற பிரச்சனைக்கு முத்துப்புள்ளி வச்சாங்க. போதுமா? மரபொருளா பேசிட்டு இருக்கிற உன்ற வட்டியை தங்க வளத்துல அளந்து அதை குறித்து காமிக்கிறனாயே தகுதி மனித 11வது நாள் உடைய இல்லம் வந்து நிற்பேன். அதிசயத்தை காமிக்க எப்படி மத்தலாம் வச்சுக்கோ போறம்போ